சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடுக்காக எமோஷனலான அதிரடியான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 4 to 9 மேன் போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ முத்துவும் மீனாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை ஃபினான்சியர்கிட்ட திருப்பி கொடுத்து சீக்கிரமாக கடனை அடைச்சிருவாங்க. அப்படிங்கிறதுனால சிந்தாமணி வந்து இப்போ அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசி எப்படியாவது அந்த பணம் எனக்கு வேணும், மிச்சம் இருக்க அந்த 38 லட்சம் உடனே வேணும்னு சொல்லி நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃபினான்சியர் தான் சிந்தாமணி சொல்கிறதெல்லாம் கேட்பாங்கல்ல, அதனால் வந்து இப்போ நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதனால் இப்போ வீடு ஜப்தி பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஏதாவது பண்ண முடியுமான்னு அண்ணாமலை ரொம்பவுமே எமோஷனலாக கண் கலங்கி கேட்குறாரு. நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து பார்த்தா மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முத்து வந்து அந்த ஃபினான்சியர்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அண்ணாமலை இருந்துக்கிட்டு இந்த வீடு வந்து ஜப்தி பண்ணி எல்லாத்தையும் வெளியில் அனுப்புகிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அவமானப்பட முடியாது, அதுக்கு நான் இறந்தே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பான்னு சொல்லி எல்லாருமே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக, அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக வீட்டை விட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே வெளியில் போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த வீட்டிலேருந்து வெளியில் போய் எந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. ஒருவேளை பார்த்தா அந்த சுருதின்னு ஒரு கேரக்டர் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக மீனா வீட்டுக்கு போகிறாங்களா அப்படிங்கிறது புரியல. ஏன்னா மீனா வீட்டுக்கு போனால் தானே மீனாவோட அருமை என்னங்கிறது புரியும் விஜயாவுக்கு. அதனால் அங்கே போகிறாங்களான்னு தெரியல. பார்க்கலாம், அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கதை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.